பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு. தைரியமா இருங்க, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் தான் ராஜா. இந்த தமிழ் புத்தாண்டு நீங்கள் தான் ராஜா. அதே போல இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. நிறைய நன்மைகள் நடக்க போகுது. வெற்றி மேல் வெற்றி குவியும் தமிழ் புத்தாண்டு. ஜோசியம் என்பதே அதுதாங்க, பரிகாரங்கள் தான். நான் சொல்வதை செய்தால் உலகத்தையே வெல்லலாம், இமயத்தையும் தொடலாம், இந்திரனும் ஆகலாம். அந்த அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பராக அமைகிறது, அருமையாக அமைகிறது. இவ்வளவு நன்மைகளும் எனக்கு உண்டா சாமி? இவ்வளோ வெற்றி சொல்லியிருக்கிறீங்க, அதிர்ஷ்டம் சொல்லியிருக்கிறீங்க, நன்மைகள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த அதிர்ஷ்டம், வெற்றி இதெல்லாம் எனக்கு உண்டா? யாராருக்கு கிடைக்க போகுது? பிரீஃபாக பார்க்கலாம் பாருங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் எல்லாரையும் வாழ வைக்கும் புத்தாண்டாக, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த புத்தாண்டாக அமையட்டும் என்று எல்லாமல்ல வாராகியினுடைய திருவருள் புரியட்டும். தமிழ் புத்தாண்டு இப்போது நம்ம எல்லாருக்குமே வருஷ பிறப்பு அப்படின்னு சொன்னாலே சித்திரை மாதம்தான். அந்த இங்கிலீஷ் கேலண்டர் ஜஸ்ட் அது ஒரு ஹிஸ்ட்ரி, வரலாற்று புத்தகம், அவ்வளோதான். டிசம்பர் மாதம் இது நடந்தது, மார்ச் மாதம் இது நடந்தது அப்படின்னு அது ஒரு அறிவிப்பு, ஒரு வரலாற்று சுவடு. இது இங்கிலீஷ் கேலண்டர். ஆனால் தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு முக்கியம். ஏன் முக்கியம்னா, தமிழ் புத்தாண்டு தான் இந்த பஞ்சாங்கம் இருக்குது, அந்த வானிலை சாஸ்திரம் அதில் தான் இருக்குது. மார்கழி மாதம் எத்தனாம் தேதி மழை பெய்யும், எத்தனாம் தேதி வெயில் அடிக்கும், வெயில் இத்தனை டிகிரியில் இருக்கும், எங்கே பூகம்பம் வரும், எங்கே மழை அதிகமாக பெய்யும், எங்கே காய்ச்சல் இருக்கும், எங்கே ஜுரம் வரும், இது எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லக்கூடியது நம்ம தமிழ் பஞ்சாங்கம் தான். அப்போ நமக்கு எது உண்மையான புத்தாண்டு அப்படின்னு கேட்டால், சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான புத்தாண்டு. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம முகூர்த்த நாட்கள் குறிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை அதுதான் தீர்மானிக்குது. குரு பெயர்ச்சி எப்போ வருது, சனி பெயர்ச்சி எப்போ வருது, ராகுகேது பெயர்ச்சி எப்போ வருது, குரு வக்ரம் எப்போ அடைகிறாரு, எப்போ நிவர்த்தி ஆகிறாரு, எல்லாம் சொல்லக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு, நம்முடைய தமிழ் பஞ்சாங்கம். இப்போ நீங்கள் தெலுங்கு ஆந்திராவாக இருந்தால் தெலுங்கு வருட பிறப்பு, கன்னடாவாக இருந்தால் கன்னடா வருட பிறப்பு, பஞ்சாங்கம் முக்கியம். அப்போ அப்பேற்பட்ட தமிழ் புத்தாண்டு இந்த 2026 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் நடைபெறுகிறது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் புத்தாண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருடம் அப்படின்னு பேர். பேரை சொல்லும்போதே நமக்கு ஒரு அழகாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாமரை மலர்ந்ததை போல, என்ன அதை சொல்லும்போதே மனசுக்குள்ளே ஒரு தாமரைப்பூ மலருது. அப்போது பாருங்கள், பராபவ வருடம், இந்த தமிழ் வருஷம் மொத்தம் 60 வருஷம்தான். அது 1 by 1 அப்படியே ரொட்டேன் ஆகிட்டே இருக்கும். இந்த ரொட்டேஷனில் அடுத்தடுத்த வருஷங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் வருஷம் அப்படி கிடையாது. 2003, 5003, 10,003ன்னு அமௌண்ட்டு போயிட்டே இருக்கும், முடிவே இருக்காது. ஆனால் தமிழ் வருஷம் அப்படி கிடையாது, 60 ஆண்டுகள். அதனால தான் 60ஆம் கல்யாணம் பண்ணுறோம். அப்போ பிறக்கின்ற இந்த தமிழ் வருஷத்துக்கு பராபவ வருடம் என்று பெயர். இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் ஓரலாக அப்படின்னாக்கா, சூப்பராக இருக்குங்க. இதை நான் சொல்லலை, பஞ்சாங்கத்தின் வெண்பா சொல்லுது. ஒவ்வொரு வருஷம் பிறக்கும்போது அந்த வருஷத்துக்கு யார் ராஜா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ராஜாவாக குரு பகவான் இருக்கிறார். பாருங்கள், இந்த பராபவ வருஷம் ராஜா குருவாக வருகிறார். இப்போ குரு ராஜாவாக வர்றதுனால நாடு சுபிக்ஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல தலைவர் வரார். குரு நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகம். அதுவும் இந்த வருஷம் கடகத்தில் உச்சம் பெற போகிறார். இப்போ உச்சம் பெற்ற குரு பகவான் ராஜாவாகிற சமயத்தில்
அப்போ நம்ம நாட்டிற்கும் அரசியல் மாற்றங்கள் இருக்கும். நல்ல ஒரு தலைவர் இந்த வருஷத்துக்கு ராஜாவாக அமைகிறார். அதே போல் செவ்வாய் பகவான் அவர் மந்திரியாகவும், அர்காதிபதி மேகாதிபதி சந்திரனாகவும், சரஸ்யாதிபதி சுக்கிரன், சேனாதிபதியாக சந்திரன், ரசாதிபதியாக சூரியன், தானியாதிபதியாக புதன் பகவான், மேலும் மேகாதிபதி சந்திரன். இப்போ சந்திரனுக்கு தான் குரு சந்திர யோகம். சந்திரன் தான் 3 பதவிகளை வகிக்கிறார். அப்போ நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல் மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும், மனசில் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், உடல்நிலை ஆரோக்கியம் நல்லபடியில் இருக்கும், மழை அதிகமானதாக இருக்கும், நீர் தட்டுப்பாடு இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இப்படியாக இந்த புத்தாண்டு நமக்கு அமைகிறது. எனக்கு தெரிஞ்ச இந்த இஸ்ரேல் போர், ஹமாஸ் போர், அதே போல் ஈரான் போர் எல்லாம் கூட ஜூன் மாதத்தோட போர்லாம் முடிஞ்சு நல்ல முறையில் ஒரு சமாதானத்துக்கு வந்துடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். இதெல்லாம் நம்ம தமிழ் பஞ்சாங்கத்தில் தான் சொல்ல முடியும். அப்போ ஜூன் மாதம் யுத்தம் முடிய போகுது. அப்போ பிறக்கின்றது பராபவ வருடம். எல்லாருக்கும் 12 ராசிக்குமே சிறப்பாக இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த புத்தாண்டில் நீங்கள் தான் ராஜா. இன்னும் நான் என்ன சொல்கிறேனோ சொன்னதை நீங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள் இமயத்தையும் தொடலாம். நான் சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களோ அல்லது வழிபாட்டு முறையோ அதை நீங்கள் செய்வீர்களேயானால் இமயத்தையும் நீங்கள் தொடலாம். வாருங்கள் அன்பர்களே, அப்பேற்பட்ட இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். பாருங்கள். விருச்சக ராசி. விருச்சக ராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு இந்த பராபவ வருடம் நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அந்த நேம சொல்லும் போது மனசில் அப்படியே ஒரு தாமரைப்பூ பூத்தா மாதிரி. ஏன் நாம் அந்த தாமரையை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அதுதான் அந்த விதி பயன்படி அது ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது. புரிதுங்களா? அப்படிங்கிற நம்ம எந்த தெய்வத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி தான், மகாலட்சுமி ஆகட்டும், சரஸ்வதி ஆகட்டும், எந்த அதில் உட்காந்துருக்காங்கன்னா தாமரையில் தான் உட்காந்துட்ருப்பாங்க. அது ஒரு தெய்வீக பூ. அதை போல் விருச்சக ராசி நேயர்களே, விதி பயனால், உங்கள் விதி பயனால் நேரம் சரியில்லை, விதி சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, நல்ல உயர்ந்த இடத்துல இருப்பீங்க, ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும், கௌரவமான குடும்பமாக இருக்கும், நல்ல ஸ்டேட்டஸில் இருப்பீங்க, நல்ல ஸ்டேட்டஸில் இருப்பீங்க. பட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்காது. நிறைய ஒரு சொசைட்டியில் இல்லை ஃபேமிலியில் ஒரு இன்சல்ட்டிங் அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு ஹாப்பினஸ் இருக்காது. ஸோ நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கோம், ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கடைபிடிக்கிறோம், தர்ம காரியங்கள் செய்கிறோம், கோவிலுக்கு நிறைய செய்கிறோம், நல்ல பக்தி இருக்குது, வழிபாடுகள் இருக்குது, தெய்வ நம்பிக்கை இருக்குது. அப்புறம் ஏன் நமக்கு இந்த கஷ்டங்கள் இருக்குது? நாம் தான் இந்த தகுதியை கொடுத்தது கடவுள் தானே. நம்ம ஒரு நார்மல் பீப்புளாக வைக்காமல் ஒரு ஹையர் பொசிஷனில் கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் ஏன் இந்த ஸ்ட்ரகிளிங்? இப்படியெல்லாம் யோசிக்கிற விருச்சக ராசி அன்பர்களே, இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு யாரும் சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. அவங்களுக்கு அறிவு அதிகம், மெமரி பவர் ஜாஸ்தி. அப்போது விருச்சக ராசி நேயர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இது நாள் வரையில் 8ஆம் இடத்துல இருந்தாருங்க. 8ஆம் இடத்தில் குரு இருந்தார். இந்த பராபவ வருஷம் பிறந்த நாளில் இருந்து என்னைக்கு சித்திரை 1 பிறக்குதோ, தமிழ் புத்தாண்டு பிறக்குதோ, அன்னியிலிருந்து நம்ம விருச்சக ராசி அன்பர்களுக்கு கொடி கட்டி பறக்கக்கூடிய வாழ்க்கை, ரெக்க கட்டி பறக்கக்கூடிய வாழ்க்கை. நீங்கள் யாராக இருந்தாலும் கவலையே பட வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சக ராசிக்கு அடி தூள் கலப்புது. சூப்பராக இருக்குது.
இன்னும் சொல்லப்போனால் வீடு தேடி வரப்போகும் அதிர்ஷ்டம். யாருக்கு? விருச்சக ராசிக்கு வீடு தேடி வரப்போகும் அதிர்ஷ்டம். அது எப்படி வீடு தேடி அதிர்ஷ்டம் வரும் சார்? ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு 3 திரிகோணங்களும் சிறப்பாக உள்ளது. ராசியில் சந்திரன் விருச்சகத்தில், 5ஆம் இடத்துல சனி பகவான் குரு வீட்டில், 9ஆம் இடத்துல குரு உச்சம். சார் இன்னும் ஒரு பெரிய பியூட்டி இருக்குது. இந்த விருச்சக ராசிக்கு மட்டும்தான் 9ஆம் இடத்துல குரு வரும்போது குரு உச்சம் பெறுகிறார். இது விருச்சக ராசிக்கு மட்டும்தான் சிறப்பு. துலாம் ராசிக்கு விருச்சக குரு உச்சமாக இருந்தாலும் அது என்னங்க 10ஆம் இடம், அது சிறப்பு இல்லை. மற்ற எந்த ராசிக்குமே சிறப்பு இல்லை. விருச்சக ராசிக்கு மட்டும் 9ஆம் இடத்துல அவர் குரு வரும்போது குரு உச்சம். அப்போ இதெல்லாம் விருச்சக ராசிக்கு பிறப்பிலேயே நீங்கள் அதிர்ஷ்டக்காரங்கன்னு அர்த்தம். கருவில் இருக்கும்போதே, வயிற்றில் இருக்கும்போதே, கரு உருவாகும் போதே நம்முடைய விருச்சக ராசி அன்பர்கள் அதிர்ஷ்டசாலிகள்னு அர்த்தம். பெரிய பிரார்த்தனையில் தான் நீங்கள் உருவாகியிருக்கீங்கன்னு அர்த்தம். லக்னம் உருவாகும் போதே, ஜீவன் உருவாகும் போதே, கருவில் இருக்கும்போதே நீங்கள் ஜெயிச்சவங்க விருச்சக ராசி அன்பர்களை, ஜெயிக்க பிறந்தவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், புரியுதா? ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை சம்திங் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம், புரியுதா? பேங்க் செக்டராக இருக்கலாம். எந்த தொழில் செய்பவராக, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஓன் பிஸ்னஸ்ஸு. நிறைய விருச்சக ராசி அன்பர்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பெரிய அளவில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸு இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய அளவில் தொழில் செய்யக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டாக்டர்ஸு. இப்போ கூட நம்ம முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம இங்கே தான் சென்னையில் தான் அவங்க ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டியிருந்தாங்க. அப்புறம் அந்த இடத்துல போய்ட்டு ஒரு விநாயகரை வச்சு வழிபாடு செய்து பிரதிஷ்டை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கோம். கோவில் கட்டி அவங்களை இதுலேருந்து வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஒரு விநாயகர் பிரதிஷ்டை செய்ய சொன்னோம் பரிகாரமாக. அப்போது இதை போல் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், இல்லை குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம். அதே போல் ஆயில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, பெட்ரோல் பங்க்லேருந்து, குரூட் ஆயிலிருந்து, இன்ஜின் ஆயிலிருந்து, கிச்சன் ஆயிலிருந்து, சன்ஃப்ளவர் ஆயிலிருந்து, செக்கு ஆயிலிருந்து, இன்னும் என்னென்னலாம் ஆயில்ஸ் உண்டோ, ஆயில் இண்டஸ்ட்ரி. அதே போல் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட்டு, ப்ரமோட்டர்ஸு, பில்டர்ஸு, குவாரிகள், க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கோவில்களில், திருப்பதி போன்ற இடங்களில், டிடிடி போன்ற இடங்களில், அல்லது அதுபோல் ஹெச்ஆர்என்சி அதில் ஒரு பெரிய உயர் அதிகாரிகளாக இருப்பது. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், விருச்சக ராசி அன்பர்களே, பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும், ஜாபுக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், இல்லை ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், இல்லை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கம்பெனிஸு, சின்ன சின்ன தொழில் நிறுவனங்கள், மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், மெயினாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரெஸ்டாரண்ட்டு, இந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்யக்கூடியவங்க. ரெஸ்டாரண்ட்டு நல்லா போயிட்டு இருந்தது, சாமி இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் டல்லாக இருக்குது. அப்போ எந்த மாதிரியான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பரிகாரங்கள் கை கொடுக்கும். எந்த பராபவ வருஷம் பிறந்து ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்து நான் சொல்கிற மாதிரி அந்த பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நீங்கள் இமயத்தை தொடலாம். நம்புங்கள் விருச்சக ராசி அன்பர்களே. இப்போ வழிபாடு கை கொடுக்கும், இமயத்தையும் தொடக்கூடிய வகையில் அவங்களுக்கு பரிகாரங்கள் கை கொடுக்கும். நல்ல முன்னேற்ற தடைகளை உடைச்சி எடுக்கும், தடைகள் விலகும், எதிரிகள் திரும்பி பார்க்காம ஓடுவாங்க. எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு விருச்சக ராசிக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். விருச்சக ராசி என்பதில் எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது.
இந்த பராபவ வருடம் உங்களுக்கு கை கொடுக்குது. உங்கள் கேள்விகளுக்கு பிறப்பு ஜாதகம் முக்கியம். அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவியிடையே அதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், பிரிவுகள் இருந்திருக்கலாம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். மெயினாக ஃபேமிலியில் ஒரு நிம்மதி இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டில் தான் நிறைய சுபத்துவமான கிரக பயிற்சிகள்லாம் அமையுது. மெயினாக இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே ஒரு நல்லது செய்யுதுங்க. அதாவது நல்லார் ஒருவர் உளாராயன் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. வள்ளுவர் சொன்னதை போல் இந்த குரு பகவான் ஒரே ஒருத்தர் மட்டும் நல்ல கிரகம் சுபகிரகம் உச்சம் அடையுமே ஆனால் அது குடும்பத்தில் எல்லாரையும் காப்பாற்றும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவாக இருக்குது, பிரிவுகள் இருக்குது, அப்பா அம்மா பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவு, ஏமாற்றங்கள், அப்பா ஏமாற்றிட்டாரு, அம்மா ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் மாமனார் மாமியார் ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் அண்ணன் தம்பிங்க ஏமாற்றிட்டாங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒத்து வரலை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஒத்து வராமல் இருக்குது, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒத்து போகலை, பிரிவுகள் இருக்குது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே போல் வீண் கலகங்கள் இருப்பது, செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது, மெயினாக அந்த அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம், விரோதிகளால் வரக்கூடியது, கலகங்கள், வீண் பிள்ளை அபமானங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் நல்லது நடக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அப்போது அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும், திருமண உறவுகள் சிறப்பாக இருக்கும், திருமண யோகங்கள் கைகூடும். அடுத்து வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் நடக்கும். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.